தோல்விக்கும் வெற்றிக்கும் நடுவுல ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. வரலாறு படைச்சவங்க யாருமே ஒரே நாள்ல உச்சத்துக்கு போனது கிடையாது. அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி பல வருட கண்ணீரும் கோடிக்கணக்கான ஏளனங்களும் நம்ப முடியாத சோதனைகளும் மறைஞ்சிருக்கு. இந்த ரகசியம் என்ன? அதை நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில் பயன்படுத்தலாம்? உலகமே வேணாமென ஒதுக்கிய ஒரு சாதாரண மெக்கானிக் எப்படி உலகத்தையே தன் கையுக்குள் கொண்டு வந்தான்? வாங்க இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்க வாழ்க்கைக்கான ஒரு மிகப்பெரிய பாடம் இதுல இருக்கு. ஜப்பான்ல ஒரு சாதாரண கிராமம், ஏழை குடும்பம். அவங்க அப்பா ஒரு கொல்லன், கூடவே சைக்கிள் ரிப்பேர் செய்யும் கடை வைத்திருந்தார். அந்த பையனுக்கு ஸ்கூல் பாட புத்தகங்கள் மேல சுத்தமா ஆர்வம் இல்லை. ஆனா ரோட்ல போற கார்கள், அதுல இருக்கிற இன்ஜின்கள், இயந்திரங்களோட சத்தம் இதெல்லாம் அவனுக்குள்ள ஒரு வெறியை உண்டு பண்ணுச்சு. படிப்பு, ஏர்லைன், நானும் மெக்கானிக் வேலைகளை அவனுக்கு உயிர். 15 வயதிலிருந்து பாதியிலேயே படிப்பை விட்டுட்டு பெரிய ஊரான டோக்கியோவுக்கு வேலை தேடி போறான். அங்கு ஒரு சிறிய ஆட்டோமொபைல் ரிப்பேர் ஷாப்ல தரை கூட்டுதலேருந்து ஆரம்பிச்சு கார்களை பிரிக்கிறது, இன்ஜின் சரி பண்றது, எல்லா வேலைகளையும் கத்துக்கிறான். சில வருஷங்கள்ல அவனோட திறமையால் அந்த ஷாப்ல அவன்தான் நம்பர் 1 மெக்கானிக். சொந்தமாக ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சி அவன் ஊருக்கு திரும்பி வந்து சொந்தமா ஒரு கம்பெனி தொடங்கினான். அப்போது ஜப்பான்ல வளர்ந்துகிட்டு இருந்த மிகப்பெரிய கம்பெனி டொயோட்டா. அந்த டொயோட்டா கம்பெனிக்கு தேவையான பிஸ்டன் ரிங் தயாரிச்சு சப்ளை பண்ற ஒரு பெரிய கான்ட்ராக்டை எடுக்கிறான். பகல் இரவு பார்க்காமல் கண்ணும் கருத்தமா உழைக்கிறான். தன்னோட ஒட்டுமொத்த சேமிப்பையும் அதுல போடுறான். ஆனா டொயோட்டா கம்பெனி அவனோட பிஸ்டன் ரிங்கை பரிசோதிச்சுட்டு தூக்கி எரிஞ்சிடுறாங்க. நீ செஞ்ச பொருள் தரமே இல்லை, எங்க காருக்கு இது செட் ஆகாது என்று சொல்லி அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறாங்க. ஊருக்கு முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறான் சோய்ப்ரா ஹோண்டா. ஆனா ஹோண்டா சோர்ந்து போகல. என் பொருள் ஏன் தரம் இல்லாம போச்சுன்னு யோசிச்சான். விடை தேடி நேராக கல்லூரிக்கு போனான். இந்த வயசுல போயிட்டு படிக்கணும்னு ஊரே சிரிச்சது. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்ந்து மெட்ரோலஜி, உளவியல் பற்றி தீவிரமாக படிக்க ஆரம்பித்தான். காலையில் கல்லூரி, ராத்திரி பகலுண்டு லேபிள் ஆராய்ச்சி. 2 வருடம் கடும் உழைப்புக்கு பிறகு மறுபடியும் அதே டொயோட்டா கம்பெனிக்கு தன் தயாரிப்பை கொண்டு போய் காட்டுகிறான். இந்த முறை டொயோட்டா மயங்கி போச்சு. அருமையான தரம் என்று பாராட்டி அவர்களுக்கு நிரந்தர சப்ளையர் ஆக்கினாங்க. இப்போது வாழ்க்கை நல்ல நிலை மாறப்போது நினைக்கும் போது அடுத்த பேரழிவுகள் அவனை தேடி வந்தது. 2ஆம் உலக போரின் பாதிப்பு ஜப்பானில் தீவிரமானது. அவனோட ஃபேக்டரி மேல அமெரிக்க இராணுவம் குண்டு வீச்சு நடத்தியது. ஃபேக்டரியோட ஒரு பகுதி தீப்பற்றி எரிஞ்சி நாசமாயிடுச்சு. அதையும் மீறி மிச்சம் இருக்கிறதை வச்சு எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கும் போது அடுத்தது ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் வந்தது. மீதமிருந்த ஃபேக்டரியும் அப்படியே இடிஞ்சு தரமட்டமாச்சு. அவனை பார்த்து உலகமே சிரிச்சது. உன்னால ஒரு சிறு ரிங்கை கூட ஒழுங்கா காப்பாற்ற முடியல, நீ எல்லாம் ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்க போறியா என்று கிண்டல் பண்ணாங்க. போதைக்கு மிச்சம் இருந்த அவனோட கம்பெனி பங்குகளையும் டொயோட்டாவுக்கே வித்து முடித்தான். வாழ்க்கை பூரா அடிமேல் அடி வாங்கின சோய்புரா ஹோண்டா இப்போது 0க்கு வந்துட்டான். கையில காசு கிடையாது, ஃபேக்டரியும் கிடையாது. இந்த நிலையில்தான் அவன் அந்த முக்கியமான உண்மையை உணர்ந்தான். நம்ம தோக்கல, நமக்கான வழி இன்னும் பிறக்கல. 1945 2ஆம் உலக போர் முடிஞ்ச சமயம் ஜப்பான் நாடு பொருளாதாரத்துல படு மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது. அந்நாட்டு பெட்ரோல் கடுமையாக தட்டுப்பாடு. மக்கள் பஸ்ஸுக்கும் காருக்கும் காசு இல்லாமலும் பெட்ரோல் கிடைக்காமலும் ரோட்ல நடந்து போக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப ஹோண்டாவோட கண்ணில் ஒரு விஷயம் பட்டுச்சு. இராணுவம் பயன்படுத்தி விட்டு
வீசி எறிந்த சிறிய ஜெனரேட்டர் இன்ஜின்கள் சில குப்பைகளை கெடுத்தது. அதை எடுத்து பார்த்தார். இந்த சிறிய இன்ஜினை ஒரு சாதாரண சைக்கிளை மாட்டினால் என்ன அப்படின்னு யோசிச்சார். தன் மனைவியோடு ஒரு சிறிய மரப்பட்டையில் உட்கார்ந்து அதை பரிசோதித்தார். பல முறை ஃபெயிலியர் ஆச்சு. இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. ஆனாலும் விடாமுயற்சியோடு தன் மனைவியோடு உதவியோடு ஒரு வழியாக அதை செட் பண்ணிட்டார். சைக்கிளில் அந்த இன்ஜினை மாட்டின உடனே பெட்ரோல் போட தேவையில்லை. சாதாரணமாக மிதிச்சாலே போதும். அது ஒரு மோட்டார் சைக்கிள் மாறி பறக்க ஆரம்பிச்சது. போரினால் தவித்த ஜப்பான் மக்களுக்கு இந்த மோட்டார் சைக்கிள் ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சது. மக்கள் அடித்து பிடித்து அந்த வண்டியை வாங்கினாங்க. கடைகளில் கூட்ட நெரிசல் வழிந்து விற்று தீர்த்தது. ஆனால் சோய்சிரோ ஹோண்டாவுக்கு இன்ஜின் உருவாக்க மட்டும்தான் தெரியும், வியாபாரம் பண்ண தெரியாது. அந்த நேரத்தில் தான் அவரோட வாழ்க்கையில் நுழைஞ்சார் டோக்கியோ ஃபுஜிவா என்கிற மாபெரும் வியாபார முனை. ஹோண்டா இன்ஜின்களை உருவாக்கியவர். புசிசா அதை உலகத்திற்கே விற்பனை செய்பவர். இருவரும் இணைந்து அந்த கூட்டணி ஜப்பானின் வரலாற்றையே மாற்றி எழுதியது. 1948 பிறந்ததுதான் இன்று அனைவரும் கொண்டாடும் ஹோண்டா மோட்டார். அன்னைக்கு உன்னோட பிஸ்டன் ரிங் தரம் இல்லைன்னு தூக்கி எறிந்த அதே டொயோட்டா கம்பெனி இருக்கிற ஊருக்கு பக்கத்தில் தான் இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற ஹோண்டா பைக்ஸ் மற்றும் கார்களின் பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் கையில காசு இல்லாமல் நின்ற அதே மனிதர் உலகத்தில் நம்பர் 1 மோட்டார் வாகன தயாரிப்பாளராக உயர்ந்தான். சோய்சிரோ ஹோண்டா ஒரு முறை சொன்னார், பாருங்க, இதுதான் உலக புகழ்பெற்ற வசனம். வெற்றி என்பது 1% வேலைதான், மீதமுள்ள 99% தோல்விகள் தான். இந்த ஹோண்டாவோட கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தையாவது கொடுத்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட அடுத்த வெற்றிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.